நீ சொன்ன மாதிரியே ஆல் இன் கேஷ். என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்ததே இல்லையா என்ன? யூனோ, நான் பொதுவா எப்பவுமே பணத்தை எண்ணுவேன். ஏன்னா நான் பண விஷயத்துல யாரையுமே நம்புறது இல்ல. எல்லா பணத்தையும் நானே தான் எண்ணுவேன். ஆனா பிரக்யா, இப்போ எனக்கு உன் கூட புது உறவு ஏற்பட போகுது இல்லையா? அந்த காரணத்துக்காக நான் உன்னை நம்புறேன். தேங்க்யூ அபி. இதுதான் என்னோட ரேட் இல்ல. ரேட்டா? இல்ல அபி, இது ஒண்ணும் உன்னோட ரேட் இல்ல. இது வெறும் வாடகை தான். 6 மாசத்துக்கான வாடகை. 6 மாசத்துக்கே உனக்கு இவ்ளோ பணம் கிடைக்குதுன்னா நீ வாழ்க்கை பூரா இவ கூட இருந்தனா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அபி, உன்னை யாராலையும் விலை பேச முடியாது. ஏன்னா நீ விலை மதிப்பில்லாதவன். நீங்க எங்களுக்கு ஒரு டிரைவரை ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா? ஏன்னா இவ்ளோ பணத்தையும் டாக்ஸில கொண்டு போறது சேஃப் இல்ல இல்லையா? தாராளமா. பெரிய பாட்டிக்கிட்டையும் சின்ன பாட்டிக்கிட்டையும் நான் உங்களை பாக்குறதுக்கு வரேன்னு சொல்லு. ஆனா நீங்க எங்க கூட வரப்போறது இல்லையாண்ணா? எப்படி வருவேன்? கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டல. 6 மாசம் டைம் ஆரம்பிச்சிருச்சு. வண்டி வெளியில காத்துட்டு இருக்கு. அபி, ப்ளீஸ் உன்னால வெளியில வரைக்கும் வர முடியுமா? பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கு. பேக்ல வீல்ஸ் இருக்கு. இது ட்ராலி. இழுத்துக்கிட்டே போலாம். ஐ மீன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அபி, உங்களுக்கும் பிரக்யாக்கும் என்ன உறவு இருக்கு நீங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இதுவும் தெரியும். அதாவது நீங்க எப்பவும் போல பிரக்யாவை நேசிக்கிறீங்க. அவ கூட சந்தோஷமா இருக்க இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல அபி, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு பிரக்யா மேல நம்பிக்கை இல்ல. அவ எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. திரும்பவும் உங்களுக்கு அவ மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா திரும்பவும் அவ உங்க மேல காதல் வலைய விரிச்சிட்டான்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம அவ உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியா கூட, உங்க கூட, பாட்டி கூட என்ன பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகத்துல இருந்ததுன்னா நீங்க அவளோட காதல் வலையில விழ மாட்டீங்க அபி. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. எப்பவுமே நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கண்ணா. ஆனா அவளோட ஃபீலிங்ஸ் முன்னாடி நீங்க தோத்து போயிடுறீங்க. இந்த தடவை நீங்க தோத்தீங்கன்னா உங்க கூட சேர்ந்து நாங்களும் இந்த சண்டையில தோத்து போயிடுவோம். அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் சுமித் கிட்ட சொல்லி என்னோட துணிமணியை கொடுத்து அனுப்பு. துணியா? நான் சொல்றத மட்டும் செய். பிரக்யாக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். அத்தை, என்னாச்சு? நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு தானே? பிரக்யா உங்களை அம்மானு கூப்பிடலன்னா என்ன? நான் உங்களை அத்தனை கூப்பிடுறேன். ஏன்னா சுஷ்மா மேடம்னு கூப்பிட்டா கொஞ்சம் வினோதமா இருக்கும். அதனால நான் உங்களை அத்தனை கூப்பிடுறேன். அதுதான் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்ப நான் வந்து உங்க வீட்டோட மாப்பிள்ள, ஐ மீன் மாப்பிள்ள வந்திருக்கிற வரவேற்கலன்னா அப்புறம் மாப்பிள்ள ஃபீலிங் எனக்கு இருக்காதுல்ல. எங்களை வரவேற்க மாட்டீங்களா? எங்களுக்கு கல்யாணம் இருக்கு. கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். இருந்தாலும் இதுவும் கல்யாணம் தானே. ஸோ எப்பவுமே பொண்ணதான் வீட்டுக்குள்ள வரவேற்பீங்க. இந்த வாட்டி பையனை வரவேறுங்க. கேட்க தப்பா தான் இருக்கும். ஆனா நான் சொன்னல, தப்பான வேலையை கூட நான் சரியா பண்ணுவேன். அட சீக்கிரம் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. ஆர்த்தி எடுக்க மாட்டீங்களா? ஆஞ்சல் மேம், ஆரத்தி தட்டை ரெடி பண்ண. ஓகே மேம். அப்புறம் லட்டு எடுத்துட்டு வாங்க. நான் இப்ப வரேன். காஜு கத்திலியா இருந்தாலும் ஓகே தான். நம்ம எல்லாரும் சாப்பிடதான் கேட்டேன். கையில வாட்ச் வேற இல்ல. ஆமா, இப்ப என்ன டைம்? நான் கதவுக்கு வெளியில போய் நிக்கவா? முதல்ல ஆரத்தி தட்டு வரட்டும். ஓகே. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதே இல்ல. நீங்க பிரக்யாவை எப்படி சந்திச்சீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, முக்கியமான கால் பண்ணணும். இதனாலதான் எனக்கு மொபைல் பிடிக்கிறதே இல்லை. நம்ம லைனை கட் பண்ணிட்டு மத்தவங்க லைனை ஜாயின் பண்ணிடுறாங்க. பேசிக்கிட்டே இருக்க பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க.
எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும். அதாவது பிரக்யா ஏன் இந்த மாதிரி ஒரு பிரக்யாவா மாறினான்னு? இவ எப்பவுமே இப்படிதானே, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாறினாலான்னு? நான் தான் எப்பவும் கல்யாணத்தை தப்பா நினைச்சேன். ஆனா பிரக்யா அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு குங்குமம் தான் எல்லாமே அவளுடைய வாழ்க்கையா இருந்தது. இல்ல ஆரம்பத்துல இருந்து இவ போய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாள். அட என்னாச்சு ரியா? அவங்கள பார்த்து நீ ஏன் கோவப்படுற? எனக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா அது வந்து நான் நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாதான். நான் இந்த பக்கம் வரும்போது தெரியாம என் கால் ஸ்டூல்ல பட்டுருச்சு. அதனாலதான் பிராச்சி கீழே விழுந்துட்டா. அதனாலதான் எனக்கு என் மேலே கோவம் வருது. இல்ல ரியா, டோன்ட் வரி, ஐ அம் ஓகே. உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கல? நான் பண்ண வேலையால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, உனக்கு ஆடி ஏதாவது பட்டிருந்தா நான் தானே காரணமா இருப்பேன். ரத்தம் கூட வந்திருக்கும். பயங்கரமா ரத்தம் வரும், பயங்கரமா வலிக்கும்ல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அப்புறம் நான் என்ன நானே மன்னிக்க மாட்டேன். இங்க பாரு, நீ முதல்ல ரிலாக்ஸா இரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ரன்பீர் தான் இருக்கான்ல. ரன்பீர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது. அவன் தான் என்ன காப்பாத்திட்டான்ல. டோன்ட் வரி, யூ ரிலாக்ஸ். தேங்க்ஸ் ரன்பீர், என்னோட அக்காவை காப்பாத்தினதுக்கு. அட தேங்க்ஸ். அதுக்கு அவ என்னோட பொண்டாட்டி தானே. அட நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ப்பா. அவ ஏதோ கோவத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. இல்ல, நான் எதுக்கு இவன் மேல கோவப்பட போறேன்? நான் என் மேலதான் கோவப்பட்டேன். ஒருவேளை என்னால எங்களுக்குள்ள இருக்கிற அன்பை எழுந்துடணும்னு பயந்துட்டேன். பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். நான் இவளை இழக்க விரும்பல. டோன்ட் வரி, ஒன்னும் ஆகாது. உனக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல. எப்பெல்லாம் இவன் வாயில அக்காங்கிற வார்த்தையை கேக்குறனோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். பாட்டிக்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்பவே வந்துடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. ரியா இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்ல. நானும் பிராச்சி இந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்தது சந்தோஷமா பார்த்திருக்கேன் தான். ஆனா இன்னைக்கு தான் முழு சந்தோஷத்தோட நான் அவளை பாக்குறேன். உனக்கு தெரியுமா, வைஃப் சந்தோஷமா இருந்தா அதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. என்ன அர்த்தம்? ரொமான்ஸ்க்கான நேரம். உன் வைஃப் இங்க, என் வைஃப் அங்க. நான் என் வைஃப் கிட்ட போறேன், நீயும் உன்னோட கோகுலாஷ்டமியை கொண்டாடு. நான் உங்ககிட்ட ஒரு சொல்லட்டுமா? ஆக்சுவலா இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வந்துடுறேன். பிராச்சி வாமா. நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல? இல்ல இல்லம்மா, சொல்லு. நான் தவளம் கண்ணனுக்காக ஒரு தொட்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. தவளம் கண்ணனுக்கு ட்ரெஸ் எதுவும் இல்ல. அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு விடணும்ல. உங்ககிட்ட இருக்கா? இங்க பாருமா, அது லாக்கர்ல இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப எனக்கு வேற ஒரு யோசனை வருது. நான் பல்லவிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேன். சரி. சரியாமா? இப்ப வந்துடுறேன். திடீர்னு உங்களுக்கு என்ன யோசனை வந்துச்சு பாட்டி? அம்மா, எப்படி இருக்கிற பிராச்சி? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க போன் வேற வந்துருச்சா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக போன் பண்ணேன். உன் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. நிஜமாவா? நீங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களாமா? ஆமா, இனிமே அவர் இங்கதான் இருக்க போறாரு. அத சொல்லதான் போன் பண்ணேன். நான் அவரை நல்லபடியா பாத்துப்பேன்.
அவரோட குடிப்பழக்கத்தை கண்டிப்பா நிறுத்திடுவேன். அம்மா நீங்க எனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. தேங்க்யூமா. உண்மையிலேயே இன்னைக்கு எல்லாமே நல்ல செய்தியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வேற என்ன நல்ல செய்தி கேட்ட? அதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் டாக்டரை பார்க்க போகணும். அதாவது அப்பாவோட டாக்டரை பார்க்க போகணும். அப்பாவோட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்காக போறேம்மா. நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலி. சரி, அந்த ரிப்போர்ட்ஸை நீ எனக்கும் அனுப்பு. நானும் டாக்டர் கிட்ட காட்டுறேன். அம்மா அம்மா என்னால நம்பவே முடியல. நீங்க அப்பாவை உங்க கூட கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப அவர் உங்க கூட இருக்காரு. ஏன் கூட்டிட்டு வர மாட்டேன்? 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்கா. அதனால தான் அவர் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். பிரக்யா, அப்பாவோட குரல் எனக்கு இப்ப கேட்டுச்சு. அவரோட குரல். ஆமா, அவர் என்ன கூப்பிடுறாரு. அம்மா தேங்க்யூ. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. சரி, நான் வைக்கிறேன். லவ் யூ. ஐ லவ் யூ டு பிராச்சி. பிரக்யா, ஃபோன் வைக்கிறேன். மேம் மேம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ போ, நான் வரேன். ஓகே மேம். அம்மாவும் அப்பாவும் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என் அப்பா என் அம்மா கூட இருக்காரு. தேங்க்யூ கடவுளே. பாத்தீங்களா உங்க பர்த்டே எவ்வளவு லக்கி. உங்க பர்த்டே அன்னைக்கு எல்லாம் நல்லதே நடக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. இதோ பிரக்யாவும் வந்துட்டா. பிரக்யா நிறைய தடவை வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம் பண்ணிட்டா. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். சோ ப்ளீஸ் அத்தை நல்லா பண்ணுங்கண்ணே. நீ வாயே. எல்லாரும் லக்ஷ்மி வரத்துக்காக இந்த மாதிரி ஆர்த்தி எடுப்பாங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றதே லக்ஷ்மி என் கூட கூட்டிட்டு போறதுக்காக தான். எவ்வளவு வேணுமோ ஆர்த்தியை நீங்க தாராளமா எடுங்க. ஆனா வீட்டு மேல பட்டு என் கண் பார்வை மட்டும் போகவே போகாது. இப்ப இருந்து நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. குங்குமம் கரைச்சி வச்ச தட்டுல காலை வச்சு உள்ள வர முடியாதுல்ல. அதனாலதான் கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள வந்தேன். இனிமே நான் எல்லா விஷயங்களும் செய்ய போறேன். ஆனா உன் கூட சேர்ந்து இதே வீட்டுல இருந்து செய்ய போறேன்.
இந்த டீல் வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு நான் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தேன். இங்க பாரு, உன் மைண்ட பத்தி எனக்கு டவுட் இல்ல. எதுவா இருந்தாலும் உன் லாபத்துக்காக தான் நீ பண்ணுவ. ஆனா இந்த வாட்டி உன் முன்னாடி நான் இருக்கேன். அதனால என்ன பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ண. நான் சொன்னேன்ல இந்த டீலை கேன்சல் பண்ண, ஆனா நீ பண்ணல. உன்னோட பிடிவாதம், உன் பணத்தோட பவரை நீ காட்டிட்டல. ஆனா நீ என்ன விலைக்கு வாங்கி என்ன நீ அசிங்கப்படுத்தல. நீ நம்மளோட உறவை அசிங்கப்படுத்திட்ட, நம்மளோட கடந்த காலத்தை இன்சல்ட் பண்ணிட்ட. நம்ம உறவு எப்படி வேணாலும் இருந்தாலும் அசிங்கமா இல்லாம தானே இருந்தது. ஆனா நீ உனக்கு எப்படி இருக்கு? உன்னோட லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் இப்ப நிறைவேறிட்டு வருதுல்ல? கண்டிப்பா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவல? உனக்கு புருஷனிய வாங்குற அளவுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிச்சு போச்சுல? ஆச்சரியமா இருக்கு. நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். தப்பு பண்றதுல இருந்து ஏன் தடுக்கலன்னு பின்னாடி என்ன கேட்க கூடாதுன்றதுக்காக. நான் திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க என் கூட சண்டை போட வந்திருக்கீங்களா? நானா? நான் எப்படி உன் கூட சண்டை போட முடியும்? நீ ஓனர். என்னால சண்டையெல்லாம் போட முடியாதுல. ஆனா என்னால உன்னை பேடா ஃபீல் பண்ண வைக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்ற, எதுக்காக பண்ற நீ கேட்டா நீ எதுக்குமே பதில் சொல்லல. நான் ஏன் சொல்லணும்? இல்ல வேண்டாம், இப்ப பதில் எதுவுமே சொல்லாத. எனக்கு எந்த பதிலும் தேவையில்லை. எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்க ஹஸ்பண்டா நடிக்க வந்திருக்கேன். அதாவது கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட், அதுவும் 6 மாசத்துக்கு. சரிதானே? ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் உன் டிரைவரும் கூட, உன் பாடி கார்டும் கூட, அப்புறம் இப்ப நான் உன் அசிஸ்டன்ட், உன் குக்கு எல்லாமே இப்ப நான் தான் உனக்கு. ஏன்னா உன்னோட ஆபீஸ் கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ணிருக்கேன் இல்லையா? அந்த கான்ட்ராக்டும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது இந்த ஹஸ்பண்ட் கான்ட்ராக்ட் மாதிரி இல்ல, வேற இல்ல. அதனால இந்த 2 கான்ட்ராக்டையும் நீ மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உன் கூட ஆபீஸ்க்கும் வருவேன், அதே மாதிரி வீட்லயும் இருப்பேன். உனக்காக வேலை பார்ப்பேன். தூங்குற நேரத்துல எதுக்கு வேலையை பத்தி பேசிக்கிட்டு? நாளைக்கு வேலையை பத்தி பார்த்துக்கலாம். இப்ப நான் தூங்குறேன். நான் பெட்டோட இந்த சைடுல படுத்துக்கிறேன். சரி, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன். நீ ஏன் கூட படுக்க போறியா? இல்ல, நீ போய் அங்க சோஃபால தூங்கு. நான் எதுக்கு சோஃபால படுக்கணும்? இது என்னோட வீடு, என்னோட பெட். நான் பெட்ல தான் படுப்பேன். முதல்ல சொன்னது நான் தானே. அதனால என்ன? பெட் என்னோடது, பெட்ல தான் நான் தூங்குவேன். ஆனா முதல்ல நான் தானே பார்த்தேன், நான் தானே புக் பண்ணேன். நான் தினமும் இங்க தான் தூங்குறேன். நான் இப்ப வந்துட்டேன்ல. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அதனால உன் பழக்க வழக்கத்தையும் மாத்திக்க. சரியா? நீயும் வருகிறா விழித்திர கையில் ஏனோ மறை. இந்த பெட்ல நான் தூங்க போறேன். இந்த பெட் என்னோட, அதனால நான் தான் தூங்குவேன். அறிவதால் பின்பு இணைகிறோம். சரி, நீ என்கிட்ட இருந்து என் குடும்பத்துக்கிட்ட இருந்த சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சுட்ட. நான் உன்கிட்ட இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் பறிக்க போறேன். அதுக்கான ஆரம்பம் இந்த தூக்கத்துல இருந்துதா. நான் போறேன். தூங்குவா, வேலை பார்க்க. நான் உங்களை அத்தைன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க நிஜமாவே அத்தை மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. மறுபடியும் என்னால சொல்ல முடியாது. சரி, சொல்லுங்க. இங்க பாருப்பா, அது உனக்கும் பிரக்யாவுக்கும் நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதனால நீ உன்னை அவளுக்கு ரியல் ஹஸ்பண்டா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நான் உன்னை இங்க வந்து, எனக்கு எல்லாம் தெரியும். உலகத்தோட பார்வைக்கு தான் நான் ஹஸ்பண்டா இருக்கணும், உங்களோட பார்வையில இல்ல. என்ன இங்க சொசைட்டிக்கு ஹஸ்பண்டா காட்டுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள தனியா ஒண்ணுமே இல்ல. எனக்கு எல்லாம் புரியும். நான் ஒன்னும் ஸ்டூபிட் கிடையாது. ஸ்டூபிட் வேலைகள் செஞ்சேன்தான். ஆனா இந்த உலகம் இருக்குல்ல, எல்லா விஷயத்தையும் எனக்கு தெளிவா கத்து கொடுத்துருச்சு. அதனால நீங்க கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இதுதான் பிரக்யாவுக்கும் உனக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
இதோ பர்றா முதல்ல 2 பேரும் பக்கெட்டை வச்சுன்னு சுத்தின்னு இருந்தீங்க இப்போ பெட்டியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. எங்க இருந்து இந்த பெட்டியை திருடுனீங்க? நான் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா முதல்ல தண்ணி பிடிக்க லைன்ல நின்னீங்க, இப்ப ஆளையே காணோம். என்னாச்சு? உங்க வீட்டு குழால டைரக்டா தண்ணி வருதா இல்ல என் கூட சண்டை போட பயமா இருக்குதா? இங்க பாருங்க, பேசாம இங்க இருந்து வா போலாம். அலியா வெயிட். வாட்டர் கனெக்ஷன்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தேவை. எங்கள மாதிரி ஆளுங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுவோம், அதை தான் கட்ட போறோம். ஸ்விம்மிங் பூல் இந்த வீட்லயா? மழை பெய்யும் போது உன் வீட்டுல தண்ணி வரும்ல, அப்ப ஸ்விம்மிங் பூலா நினைச்சு அதை பயன்படுத்திக்கோ. புரியுதா? என்னோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுவேன். அதே மாதிரி நீ அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டனா அதே நிறைவேற்றுவேன். நீ என்ன சொன்ன? அதான் உன் கூட உன் அம்மாவும் மாமியாரும் யாரும் இல்லல்ல. நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேனா, ஒருவேளை உன்னோட அம்மா சின்ன வயசுல இருந்து உன்னை அடிச்சிருந்தாலும் இல்ல உன் மாமியார் 2 அடி கொடுத்திருந்தாலும் நீ வீட்டுக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருந்திருப்ப. இந்த மாதிரி வெளிய வந்து வாயாடிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு என்ன தைரியம் தான் நீ அம்மா பத்தி தப்பா பேசுவ? உன் மம்மி என்ன, நான் உன்னோட அத்தைய பத்தியும் நல்லா பேசுவேன். நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வா. இவ்வளவு எதுக்கு நீ பேசுற பாத்தியா ஆலியா? உன் தகுதி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ திருடி தானே? என்ன சொன்ன? திருடியா? இரு உன்னை ஒரு வழி பண்றேன். சொல்றேன், என்ன பண்ற? நீ நில்றீ. முதல்ல வா, என்ன பண்றே? பக்கத்துல வாடி. ஏய், இங்க வா சொல்றேன். நான் உன்னை திருடில இல்ல, சம்பாரிச்சு தான் சாப்பிடுறேன். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். பணப்பெட்டியை கையில வச்சுக்கிட்டு யாராவது இப்படி சண்டை போடுவாங்களா? வா போலாம்.